இன்னும் அழுத்தி சொல்லணும்னா செந்தில் செந்திலாவே ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாம தவிக்கிறது புரியாம இல்ல. பேச்சு வேற எங்கேயோ போகுது. நான் தேடி வந்து கேள்வி கேட்டாலோ அட்வைஸ் பண்ணாலோ தான் நீங்க கோவப்பட முடியும். ஆனா நீங்களா என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. இப்ப கூட என் மனசுல பட்டதை கேட்காம விட்டுட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கஷ்டப்பட்டதாவே இருக்கட்டும், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். குணாதிசயங்கிறது குறுகின காலத்துல வரதில்ல. ரொம்ப காலமாவே நம்மளோட டிராவல் பண்றதுதான் நம்ம பழக்க வழக்கங்கள். நேத்தோட நான் அதெல்லாம் மாத்திட்டேன். இன்னில இருந்து நான் மொத்தமா வேறன்னு கெட்டவனும் சொல்ல முடியாது, நல்லவனும் சொல்ல முடியாது. இப்ப என்ன சொல்ல வரீங்க? பாஸ்கரை அடிச்சிட்டேன், தண்டராச கழுத்தை புடிச்சிட்டேன், கர்ப்பிணி பெண் கௌரிய கலங்கடிச்சிட்டேன், பெத்த அம்மாவையும் வளர்த்த மாமாவையும் வாய்க்கு வந்தபடி பேசி நோகடிச்சிட்டேன். அதனால நீங்க என்ன கெட்டவனாதான் ஒத்துக்கணும்னு நீங்களே கூச்சல் போட்டு கத்துனாலும் ஏன் இப்படி பேசிட்டு சுத்துறான்னு கேட்பாங்களே தவிர, ஐயோ இவன் இவ்ளோ கெட்டவன் ஆயிட்டானேன்னு ஒருத்தரும் நம்ப போறதில்ல. என்ன காரணத்துக்காகவோ முள் கிரீடத்தை தலையில வச்சுட்டு சுத்துறீங்க. அது வலிக்குது, ஆனாலும் அதை ஏனோ இறக்கி வைக்க முடியல. அதனால பாக்குற எல்லார் மேலயும் எரிஞ்சு விழுறீங்க. அதை எல்லாரும் நம்பணும்னு எதிர்பார்க்கறீங்க. அப்படித்தானே செந்தில்? நல்லா பேசுறீங்க. யாரும் என்ன கெட்டவனா நினைக்கணும்னு நான் நடக்கல. ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதுல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாமே தவிர அது தப்பு, எப்படி செய்யலான்னு எல்லாரும் சேர்ந்து கோரஸா கேட்டா நான் எப்படிதான் ரியாக்ட் பண்றது? அதான் சொல்றேனே, அத உண்மைனே யாரும் ஏத்துக்க தயாரா இல்லாத போது அப்படி கேக்குறது தானே சகஜம். எல்லாரும் என் மேல வைக்கிற நம்பிக்கைக்கு நன்றி தான் சொல்ல முடியுமே தவிர நான் செஞ்சுட்டு வந்த காரியத்தை பொய்ன்னு ஒத்துக்கிட்டு ஒதுங்கிட முடியாது. இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? நான் யோசிச்சோ யோசிக்காமலேயோ உங்க தலையில முள்கிரீடத்தை கவுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னேன். அது 100% உண்மைன்னு என்னால நம்ப முடியுது. நீங்களும் இல்லைன்னு மறுக்க கஷ்டப்படுறீங்க. மொத்தமா மாறி இருந்தா என்ன பார்க்காமே பேசாமே, ஏன் அம்மா உடம்ப பத்தி கேட்காமே கூட போயிருக்கலாம். உங்களால அது முடியவே முடியாது. நல்லா பேசுறேன்னு சர்டிபிகேட் கொடுத்தீங்க, நன்றி. ஒன்னே ஒன்னு சொல்றேன், தூக்கி சுமக்காதீங்க, கஷ்டமா இருக்கும். இறக்கி வச்சுட்டு பிரச்சனையை சொல்லுங்க. வேண்டப்பட்டவங்க கிட்ட தெளிவா பேசுங்க, எல்லாமே சரியாகும். உங்களை புரிஞ்சுக்காம இங்க ஒருத்தருமே இல்ல. புரிஞ்சுக்கிறதாலதான் இவ்ளோ பொறுமையா நின்னு என்னால பேச முடியுது. நீங்க மொத்தமா மாறலங்கிறதாலதான் என் பேச்ச உங்களால பொறுமையா கேட்டுட்டு இருக்கவும் முடியுது. அம்மா உடம்பளவுல நல்லாதான் இருக்காங்க, ஆனா மனசளவுல எல்லாருமே வியாதிக்காரங்களா தான் இருக்கும். இதுக்கான மருந்து எதுவா இருக்கும்னு உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அந்த வீட்ல அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் யாரும் விலாவரியா விபரமா இவ்ளோ நேரம் உங்ககிட்ட நின்னு பேசிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். வா போலாம். வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்கண்ணே, வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்கண்ணே. வணக்கம். அண்ணா உட்காருங்க.
சந்தேகம் வந்துச்சுன்னா கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டு போயிருவியா? இந்த பாருல குத்துப்பட்டவன் உண்மையான வீரனால தான் நேருக்கு நேர் வருவான். கோழையா இருந்தா போலீஸ் தாமலே போவான். என்னடா வாயில நுர தள்ளுது? முத்துராமலிங்கத்துக்கு பதுங்கும் தெரியும், பாயவும் தெரியும், ஆனா பயப்பட தெரியாது. கத்தி கட்டி கம்பு சுத்துற, கண்ணுக்குள்ள கத்தி வச்சு நெஞ்ச குத்துற. பெரியவங்க எப்பவுமே பெரியவங்க தான். சொன்ன வாக்க மீறாம மதிச்சு அவங்கள வர வச்சுட்டாங்களே. இல்லையா மாணிக்கம்? ஆமாங்க. சரி, பஞ்சாயத்துக்காரங்க வந்துட்டீங்க, முறையா என்ன பண்ணுவீங்க? என்ன மூர்த்தி, ஊருக்கு புதுசுங்கிற மாதிரி பேசுற? இல்லப்பா, நான் இந்த பஞ்சாயத்து விவகாரங்கள் எல்லாம் தலையிட்டு பல வருஷம் ஆச்சு இல்ல, அதனால கேட்டேன். அப்படியா? அப்ப உட்கார்ந்து பாரு, என்ன நடக்குதுன்னு நீயே புரிஞ்சுக்குவ. என்ன மூர்த்தி, பஞ்சாயத்துங்கிறதெல்லாம் உனக்கு கிண்டலா போச்சா? லோக்கல் மணியக்காரனும் விஏஓவும் நினைச்சா எவ்வளவு வில்லங்கத்தையும் கொண்டு வரலாம், இல்ல விவகாரத்தையும் முடிச்சு வைக்கலாம், தெரியும்ல? ஐயோ, ஏதோ தெரியாம கேட்டுட்டான்ப்பா, விடுங்களேன். கோர்ட்டுக்கும் எங்களுக்கும் இடையில வேலை செய்யறவங்க தான் நீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தானே உங்களை மதிச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம். நல்லா தெரியுமா, நல்லபடியா முடிச்சுக்கலாம். சொல்லுங்க மாணிக்கம். ஏற்கனவே நான் பஞ்சாயத்துல எழுதி கொடுத்த விஷயம்தான். எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கிற மாதிரி சொத்துலையும் உரிமை பங்கு எல்லாமே வேணும். தானா கொடுத்திருந்தா உங்களை தேடி வந்திருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. அதை பத்தி மட்டும் எப்பவுமே இவங்க பேசாம இருந்ததால, இருக்கிறதால தான் நான் இவ்வளவு தூரம் நடந்துக்க வேண்டியதா போச்சு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையாப்பா. அன்னபூர்ணியம்மாவை பத்தி தெரியாதவங்க நீங்க யாருமே இல்லையே. அவங்க ஒரு விஷயத்துல தயக்கம் காட்டுறாங்கன்னா அதுல காரணம் இல்லாம இருக்காது. ஏப்பா, பஞ்சாயத்து பண்ண வந்துட்டு பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்க? பாராட்டு விழாக்கு பல்லிழிக்கிற ஆளுங்க இங்க யாரும் இல்லப்பா. உண்மையை சொன்னா உனக்கே இவ்வளவு கோபம் வருது? டேய் மூர்த்தி, பேச்சுக்கு பேச்சு பதில் பேசிக்கிட்டே இருக்காதரா. வந்தவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு போட்டும். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்னங்கம்மா புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? சொத்து விஷயமா நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு முதல்ல வாய்மொழியா சொல்லுங்க. அதெல்லாம் சரினா எழுத்து வழியா நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அப்புறம் முறைப்படி ரெஜிஸ்டர் அது இதுன்னு போய்க்கலாம். தாராளமா பண்ணிடலாங்க. இதுல என்னோட மொத்த பத்திரமும் இருக்கு. மாணிக்கத்துக்கு இப்ப ரொம்ப அவசியங்கிறதுனால இதுல சில சொத்துக்களை அவன் பேருக்கு பிரிச்சு தரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்புறம் என்னப்பா, சட்டு புட்டுன்னு ஆக வேண்டிய வேலையை பாத்துரலாம். ஒரு நிமிஷம். சொல்லுமா, நீ யாரு? இந்த வீட்டுல உன்னை பார்த்ததே இல்லையே. பாக்கலன்னா பரவாயில்ல, ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இவங்க ரெண்டாவது மகன் செந்தில் ஊர்ல தான் இருக்காரு. இதோ இப்ப வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இதை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.